சென்னையில் இருக்க ஒரு மிகப்பெரிய டிசைன் கம்பெனியில் என்னோட யூஎக்ஸ் இன்டர்வியூ அப்போ நான் அவங்கள பார்த்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் கேட்கல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எனக்கு அந்த ஜாப் ஆஃபர் கிடைக்கல. என்ன ஆச்சுன்னா, அவங்க கொடுத்த ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் சொல்யூஷன் கொடுத்தோம். அந்த சொல்யூஷன் அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துமே யூஎக்ஸ்ல இருக்கிற 4W பேட்டர்ன் கொஸ்டின்ஸை நான் கேட்கல அப்படின்றதுனால தான் எனக்கு அந்த ஜாப் ஆஃபர் இல்லை அப்படின்றது லேட்டராக தான் எனக்கு தெரிஞ்சது. அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் கிக் ஆஃப் பண்ணும்போது இந்த 4W பேட்டர்ன் கொஸ்டின்ஸை கேட்காம அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்காம நான் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணதே கிடையாது. ஐ வில் டெல் யூ வாட் இட் இஸ். நம்பர் 1, ஹூ. ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் உங்ககிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா ஹூ இஸ் த பிரைமரி யூசர் அப்படின்னு நமக்கு தெரியணும். நம்பர் 2, why. இந்த ப்ராப்ளம் எதனால அவங்களுக்கு கிரியேட் ஆகுது அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கண்டிப்பா இருந்தாகணும். நம்பர் 3, when. எந்த டைம்ல இந்த பெயின் பாயிண்ட் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். 4வது, where. எந்த இடத்துல இருக்கும்போது இந்த பெயின் பாயிண்ட் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும். ஸோ யூசர் யாரு, இந்த ப்ராப்ளம் எதனால அவங்களுக்கு உருவாகுது, எப்போ உருவாகுது, எந்த இடத்துல இருக்கும்போது இந்த பெயின் பாயிண்ட் அவங்களுக்கு கிரியேட் ஆகுது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னா இந்த டேட்டாவை நீங்க கலெக்ட் பண்ணும் பொழுது உங்களோட ப்ராஜெக்ட் எண்ட் டு எண்ட் டிசைன் ப்ராசஸ்ல ரொம்ப ஈஸியாக உங்களை மாற்றும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் உங்ககிட்ட யாராவது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா டேரக்டாக சொல்யூஷன் போகாதீங்க. அந்த சொல்யூஷனுக்கு முன்னாடி இந்த பெயின் பாயிண்ட் எதனால உருவாகுது அப்படின்ற இந்த மேண்டேட்டரி 4 கொஸ்டின்ஸ் உண்டான டேட்டாவை கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது மாதிரியான டிசைன் இன்சைட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னு நினைச்சீங்கன்னா எங்களோட டிசைன் டீடாக் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you on my next video.